ஹாய் மக்களே, ரொம்ப நாள் பிறகு நம்ம ஒரு சின்ன குக்கிங் வீடியோவோட ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப எளிய முறையில் நம்ம ஒரு அவுல் தாளிப்பு பார்க்கலாம். இதுக்கு பேர் ஹிந்தியில் போஹா அப்படின்னு சொல்கிறாங்க. அவுல் இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சி அப்புறமா புழிஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக நம்ம பூண்டு சேர்த்துப்போம். பூண்டு இடித்து போட்டுக்கணுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நம்மளுடைய கடாயை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்ற வழக்க முறையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சா எப்படின்னு பார்த்துக்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இடித்து வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய் இதெல்லாம் காமன், நம்ம எப்பயுமே தாளிக்கிற முறை தான். அதுக்கப்புறம் கிழிச்சி வச்ச பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. இப்போ சேர்த்த நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. உப்பு என்றைக்கும் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். திரும்ப பத்தலைனா கூட அகைன் போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாமல் போயிடும். அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நாம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் நம்ம போட்ட பிறகு ஏற்கனவே வறுபட்ட பச்சை மிளகாய், பூண்டு இது கூட நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்த பிறகு எடுத்துக்குங்க. அடுத்து நாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் கலரை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். மஞ்சத்தூள் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏற்கனவே வறுபட்ட நம்ம பச்சை மிளகாய், வெங்காயம் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிரும். அடுத்து நாம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோங்க. ஏற்கனவே ஊற வச்ச அவுல் எடுத்து அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளோட அந்த பச்சை மிளகாவோட காரம், அப்புறம் அந்த மஞ்சத்தூளோட கலர் எல்லாம் மிக்ஸ் ஆகும். இதோடு நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கே வந்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்துடும். பாருங்கள், ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. ஒரு மூடியை போட்டு விட்டாச்சுங்க. அது பாட்டுக்கு லைட்டாக வெந்துக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட்ஸை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. பொடியாக நறுக்கி மேலே அப்படியே தூவி விட வேண்டியதாங்க. தூவி விட்டுட்டோன்னா இது ஒரு ஃபைனல் ஸ்டேஜ். இதோட முடிஞ்சிருச்சு நம்ம ஒர்க்கு. நமக்கு ஒரு டைம் இருந்ததுன்னா வீட்டில் ஒரு சின்ன குறுகிய நேரத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு தாங்க இது. பெரும்பாலும் மும்பையில் பார்த்திங்கன்னா இதுதான் காலை உணவாகவே எல்லோரும் எடுத்துப்பாங்க. மராட்டி பீப்புள், ஹிந்தி பீப்புள் எல்லாருமே இங்கே இது தான் சாப்பிடுவாங்க. காலையில் பார்த்திங்கன்னா இதை டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. உடனே கப்பில் வெண்ணெய் எடுத்துப்பாங்க. இல்லைன்னா காலையில் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணியாச்சுங்க. கேப்பில் எங்கள் அம்மா கொத்தமல்லியை ஆட் பண்ணிட்டாங்கங்க. கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நான் சொன்ன பாருங்கள், இது ஃபைனல் ஸ்டேஜ். இதோட முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். நல்லா அப்படியே பூத்து வந்திருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் ஒதுக்குனிங்கன்னா அழகான இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சிடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட்டு, உங்களுக்கு லெமன் பிடிக்கும், எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா லெமனை மேலே புழிஞ்சு விட்டுக்குங்க. பச்சை மிளகாவை தொட்டுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் போகா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேங்க காய்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.